என் அன்பு குழந்தையே, அல்லும் பகலும் உன்னை பற்றியே எனது சிந்தனை. எனக்கு உறக்கம் என்பது இல்லை. திரும்ப திரும்ப உன்னுடைய பெயரையே உச்சரித்த வண்ணம் உள்ளேன். ஒவ்வொரு அடியிலும் உன்னை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன். உனக்காக உன்னுடைய வேதனைகளை எல்லாம் அகற்றி நீ அனுபவிக்க வேண்டிய கர்ம பலன்களில் பாதியை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறவேன். 2000 மைல்களுக்கு அப்பால் நீ இருப்பினும் உன்னை நினைவில் வைத்திருப்பேன். நான் உன்னுடைய பக்தியை விரும்புகின்றேன். உனது அன்பில் அகம் மகிழ்ந்து உள்ளேன். நீ சதா சர்வ காலமும் என்னை பற்றி நினைப்பதைப் போலத்தான் நானும் உன்னை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். உன்னை நான் சரி செய்து கொண்டும் வருகின்றேன் என்று உணர்ந்து என்னுடைய வார்த்தைகளை எல்லாம் செவிசாய்த்து நான் கூறிய மாற்றங்களை உன்னுடைய மனதிலும் வாழ்விலும் செய்து கொண்டுதான் வருகின்றாய். நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் உன்னால் மாற்ற முடியாமல் நீ திணறிக் கொண்டிருக்கின்றாய். அது என்னுடைய கண்களிலிருந்து எப்படி தப்ப முடியும்? மற்றவர்கள் உன்னை எந்த வகையில் வசை பாடினாலும் அவர்களுக்கு பதில் நீ கூறாதே. அந்த வார்த்தைகளை உன்னுடைய தலையில் சுமக்காதே. அவர்கள் பேசும் எதையும் உன்னுடைய மனதில் ஏற்றிக்கொள்ளாதே. அவர்களுக்கு எந்த பதிலும் நீ தர வேண்டிய அவசியமில்லை. அப்படி பதில் கூறும் தருவாயில் இருந்தாலும் நீ தவறே செய்யாவிட்டாலும் மன்னித்து விடுங்கள் என்று கூறி அவர்களிடமிருந்து நீ விலகிவிடு. நான் ஏன் தவறு செய்யாமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதானே யோசிக்கின்றாய்? நீயும் அவர்களுடன் சமமாய் வாக்குவாதம் செய்தால் இழந்து போவது உன்னுடைய நிம்மதிதான். அதனால் நீ வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் அவ்விடத்தை விட்டு நகர்ந்து விடு. அதற்கு மேலும் அவர்கள் பேசினால் சிரித்துக் கொண்டு வந்துவிடு. உன்னை வெறுப்பவர்களிடம் நடந்து கொள்ளும் இவ்விதத்தை நீ புரிந்து கொண்டால் எல்லாம் வசமாகும். அதே போல மற்றவர்களை நேசிப்பதில் தவறில்லை. ஆனால் அவர்கள்தான் உலகம் என்று இருக்காதே. அவர்கள் அன்பிற்கு சார்ந்திருக்காதே. அந்த அன்பு சில சூழ்நிலைகளில் குறைந்து போகலாம். அப்போது நீ ஏமாந்து உன்னுடைய வாழ்க்கையில் வெறுமையை காண்பாய். நான் சொல்வதை தெளிவாக புரிந்து கொள். அன்பு வைப்பது தவறில்லை. ஆனால் அளவு கடந்த அன்பே எதிர்பார்ப்பு ஏற்படும். அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே. அது உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும். ஏனென்றால் இவ்வுலகில் சார்ந்திருக்கும் அளவிற்கு எதுவும் இங்கே நிரந்தரமில்லை. இவ்வுலகில் நீ பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காதே. மற்றவர்களின் உணர்வை உன்னுடைய உணர்வாக மதித்து நட. யாரும் யாருடனும் இறுதி வரை வரப்போவதில்லை என்ற உண்மையை புரிந்து கொள்ள முயற்சி செய். அன்பு வைக்கின்றேன் என்று சொல்லி ஏமாந்து போய் நிற்காதே. உனக்கு உரிமை இல்லாத ஒன்றை, உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வாத ஒன்றை நீ இழுத்து வைக்க முடியாது. அதே போலத்தான் உனக்கான ஒன்றை ஒருபோதும் நீ இழந்து விடவும் முடியாது. எனவே உன்னுடைய அன்பு உன்னிடம் வந்து சேரும் வரை, உனக்கான உறவு உன்னை நாடும் வரை சற்று பொறுமையாக நீரு. பரிசுத்த ஆத்மாவில் எழும் அன்பு வென்றுவிடும். எனவே உன்னுடைய அன்பு உன்னை நாடி வரும். எனது இந்த வார்த்தைகளை நீ சரியாக புரிந்து கொண்டால் இனி ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கலங்கி நிற்க மாட்டாய். இன்று முதல், இந்த நொடி முதலே ஒரு தெளிவு உன்னுடைய மனதில் பிறக்கும். இனி நீ மகிழ்ச்சியாக மட்டுமே இருப்பாய். நம்பிக்கையோடு இரு. தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் என்கின்ற உண்மையை உணர்ந்து கொள். இப்போது நீ அடைய விரும்புவது ஒரு கடினமான இலக்கு. அந்த இலக்கை அடைய நிதானம் தவிர வேறு ஒரு உபாயம் இல்லை. இந்த பக்குவத்தை அடைந்து விட்டால் எத்துன்பமும் உன்னை நெருங்காது என்பதை புரிந்து கொள். உன்னுடைய அப்பா நான் உன்னுடன் இருக்கும் போது உன்னால் யாருக்கும் தீங்கு விளைவிக்க முடியாது. அதே போல உனக்கும் யாராலும் தீங்கு விளைவிக்க முடியாது. எந்த சூழ்நிலையையும் கண்டு பயப்படாதே. உன்னுடைய அப்பாவின் மீது நம்பிக்கை வை. நீ நடக்காது என்று முடிவு செய்த காரியங்களையும் கூட உன்னுடைய அப்பாவால் நடத்தி வைக்க இயலும் எனும்போது
நீ நடக்குமா என்று காத்து கொண்டிருக்கும் காரியத்தை நிறைவேற்ற எனக்கு ஒரு நொடி போதுமல்லவா? இப்பொழுது கூறுகின்றேன் கேள். நீ நீண்ட காலமாக காத்து கொண்டிருக்கும் காரியம் நிச்சயமாக நடக்கும். நான் நடத்தி காட்டுகின்றேன். என்னுடைய அனுக்கிரகம் உனக்கு நிரந்தரமாக இருக்கும். எப்பொழுதும் என் மேல் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை செய்து கொண்டு வா. நீ விரும்புவதை எல்லாம் நான் நிறைவேற்றி தருகின்றேன். என் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தால் நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. இப்பொழுதும் சொல்கின்றேன், கவலைப்படாதே செல்லமே. எல்லாம் உன்னுடைய மனம் போலவே நடக்கும். எல்லாம் நிறைவாக நடக்கும். உன்னுடைய காத்திருப்பு வீண் போகாது. துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாக மாறும் தருணம் வந்து விட்டது. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்கு ஒரு விஷயம் சொல்கின்றேன், கவனமாக கேள். நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன். நீ எப்போது என்னை முழுமையாக என் பாதங்களில் வந்து சரணடைந்தாயோ அப்போதே நான் உன்னுடைய கரங்களை பற்றி விட்டேன். நீ கவலைப்படாமல் இரு. எந்த ஒரு ஆபத்திலிருந்தும் நீ நிச்சயமாக காப்பாற்றப்படுவாய். இதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் குழந்தையே. ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே என் செல்லமே. நீ எதிர்பார்க்காத நொடிகளில் உனக்கான பல ஆச்சரியங்களை உனக்கு நான் கொடுக்க போகின்றேன். மகிழ்ச்சியோடு இரு என் தங்கமே. வாழ்க்கையில் சலிப்பும் துக்கமும் துயரமும் இருக்கின்றது என்று கவலைப்படாதே. மனம் புண்ணாய் போனதே என்று வருந்தாதே. இதோ என்னுடைய கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்திலேயே தான் இருக்கின்றேன். மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் நிச்சயம் வரும். குழந்தையே, நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் நீ விட்டு செல்ல வேண்டியது கால் தடங்களை மட்டுமல்ல, ஏளனம், எதிர்பார்ப்பு, அவமானம், ஏமாற்றம் மற்றும் துரோகங்களையும் தான். ஏன் நீ சிறு விஷயங்களை கூட பெரிதாக நினைத்து கொண்டு உன்னுடைய நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருக்கின்றாய்? உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் இருக்கும் எண்ணங்கள் அதன் வெளிப்பாடாய் மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளால் தான் செய்வதறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து போய் காட்சியளிக்கின்றாய். வருந்தாதே என் கண்மணி. உறவுகள் உன்னை தூக்கி எறிந்தால் அதற்காக கவலைப்படாதே. அவர்களே உன்னை தேடி வரும்படியான வாழ்வை நீ வாழ்ந்து காட்டு. உன்னுடைய சந்தோஷத்தில்தான் என்னுடைய சந்தோஷம் இருக்கின்றது. வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நீ தைரியமாக செயல்படு. அதன் பிறகு உனக்கு வெற்றி நிச்சயம். என்னுடைய ஆசி உனக்கு என்றும் உண்டு. குழந்தையே, அன்பை பகிர், கருணையுடன் இரு. கொடுத்து